சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் அப்துல் ரஹீம் பங்கேற்று பேசினார். நகர செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சார்லஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அரசு நிதியில இஸ்லாமிய பெருமக்களை கௌரவிப்பதற்காக 15 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு தந்த தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இஸ்லாமிய பெருமக்கள் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையும் அவர்கள் தடைபடக்கூடாது என்பதற்காக தனது மாநில நிதியிலிருந்து மத்திய சர்க்கார் எதிர்பார்க்காமல் 10 கோடி நிதியை ஒதுக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். சென்னை மணலி அடுத்த மாத்தூரில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். மாத்தூர் பகுதியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி முன்னிலையிலும், மாதவரம் கிழக்கு பகுதி செயலாளர் கண்ணதாசன் தலைமையிலும் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் மாதவரம் மூர்த்தி, TKM சின்னையா, மாநில இளைஞரணி இளம்பெண் பாசறை செயலாளர் சுபா தேவராஜன் ஆகியோர் கழக துண்டு அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஏழைகள் 500 பேருக்கு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் DG வெங்கடேஷ் பாபு வழங்கினார். பகுதி செயலாளர் திருமங்கலம் மோகன் தலைமையில் சிட்கோ வள்ளல் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மா பேரவை துணை செயலாளர் SDS செல்வம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தீபன், பகுதி கழக செயலாளர் GRB கோகுல், வட்ட செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.